ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சொரக்காய் கூட்டு எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் சொரக்காய் வச்சு ஒரு கூட்டு தான் செஞ்சு காட்ட போகிறோம். சொரக்காய் வந்து உங்களுக்கு உடம்புல இருக்கிற கெட்ட நீர் அல்லது கெட்ட கொழுப்பையெல்லாம் வெளியேற்றுறதுனால நம்ம உடம்பு குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த கோடை காலத்துக்கு வந்து நீங்கள் இந்த நீர்ச்சத்து மிகுந்த சொரக்காவை ஒரு கூட்டாக செஞ்சு சாப்பிடுங்க. அது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு சொரக்காய் எடுத்திருக்கோம். இது ஒரு 1/2 கிலோ இருக்கும். இதுக்கு வந்து 50 கிராம் போல் பாசிப்பருப்பு எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு சொரக்காயை வந்து நல்லா கழுவிட்டு அது மேல் பாகம் கீழ் பாகம் ரெண்டுத்தையும் நம்ம வந்து அறுத்து எடுத்துடணும். இந்த சொரக்காய் பார்த்திங்க அப்படின்னா இதுவும் சம்டைம்ஸ் வந்து கசப்பாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதனால் இதை வந்து நல்லா கட் பண்ண பிறகு நம்ம அதை ஜஸ்ட் வாயில் வச்சு பார்க்கணும். கசக்கலை அப்படின்னா தான் நம்ம அதை வந்து பொரியலுக்கோ இல்லை கூட்டுக்கோ யூஸ் பண்ணணும். இப்போ வந்து அந்த மேலே இருக்க தோலை வந்து பீலர் வச்சு எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை வந்து நறுக்கிக்கோங்க. இந்த மாதிரி சொரக்காய்க்கு நடுவில் நிறையா விதை இருக்கும். முத்தின சொரக்காய் அப்படின்னா விதை இருக்கும். அந்த விதையெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு தான் சமைக்கணும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற சொரக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஞ்சு, அதனால் நமக்கு விதை இல்லை. இந்த மாதிரி பிஞ்சு சொரக்காயில் நம்ம கூட்டு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சொரக்காயை குட்டி குட்டி பீசஸாக நம்ம வந்து நறுக்கி வச்சுக்கலாம். ஒரு வாணலியில் தண்ணி வந்து கொஞ்சம் போட்டு கொதிக்க வச்சுட்டு நம்ம வச்சுருக்க அந்த பாசிப்பருப்பை அதை ஃபஸ்ட்டே கழுவி ஊற வச்சுடுங்க. அந்த பாசிப்பருப்பு அதை வந்து போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு தேங்காய் மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து 4 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சிக்கோங்க. அரைச்சி ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பருப்பை நம்ம வேக போட்டிருந்தோம்ல, அதை நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இது 3/4 பாகம் வெந்துருச்சு. இதில் நம்ம இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் ஜீரகத்தூளும் சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம குக்கர்லேயும் வேக வைக்கலாம். ஆனால் வந்து பருப்பு 3/4 பாகம் வெந்தோடனே நம்ம இந்த மஞ்சளையும் சீரகத்தூளையும் சேர்த்துக்கணும். இதை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதுலேயே வந்து வெட்டி வச்சுருக்க சொரக்காயையும் சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். ஒரு தக்காளி போல் நம்ம வெட்டி வச்சுருந்தோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பெரட்டி விட்டு மூடி போட்டு வேக விட்டுருவோம். இது வந்து வேகிறதுக்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சொரக்காவும் அந்த பருப்பும் சேர்ந்து நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலக்கி அது வந்து கொதி வர வரைக்கும் வச்சுருங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டி ஆகணும். அது நல்லா கட்டி ஆன பிறகு மேலே வந்து மல்லித்தழை தூவி நீங்கள் வந்து ஸ்டவ் அணைச்சிடுங்க. இப்போ இந்த கூட்டுக்கு வந்து நம்ம தனியாக தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு ஒரு வாணலியில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. நம்ம இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கின பிறகு நீங்கள் வந்து அந்த கூட்டில் வந்து சேர்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம தாளிப்பு போட்டு சேர்த்தோம் அப்படின்னா அந்த கூட்டோட வாசமே தனியாக இருக்கும். ஃபஸ்ட்டே தாளிப்பு செஞ்சு நம்ம கூட்டு பண்ணோன்னா நமக்கு அந்த அளவுக்கு அந்த ஃப்ளேவர் இருக்காது. அதனால் கடைசியாக பண்ணிக்கோங்க. சுட சுட நம்மளோட சொரக்காய் கூட்டு வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.